தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற மிக குறுகிய காலத்திலேயே மாற்றம், வெளிப்படைத்தன்மை, ஊழலற்ற தூய்மையான நிர்வாகம் என்ற அதன் கவர்ச்சிகரமான முழக்கங்கள் அனைத்தும் வெறும் தேர்தல் காலத்து விளம்பர அரசியல்தானா என்ற சந்தேகத்தை தற்போதைய அரசாணை 674 விவகாரம் எழுப்பியிருக்கிறது. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் தன் விருப்பத்தின் பேரில் தனக்கு தகுதியான ஒருவரை தனிச் செயலாளராக நியமித்துக் கொள்வது என்பது சட்டப்பூர்வமாக அவருக்கு இருக்கும் உரிமைதான் என்றாலும் அந்த நியமனத்தை ஏறத்தாழ 40 நாட்களாக அரசாங்கமே திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்து ரகசியமாக வைத்திருந்ததுதான் தாவேகா அரசின் லட்சணத்தை அப்பட்டமாக தோல் உரித்து காட்டியிருக்கிறது. அரசாணை எண் 675 கீழ் ரத்தன் பண்டிட் என்பவரின் நியமனத்தை அன்றைய தினமே பொதுவெளியில் அறிவித்த தாவேகா அரசு அதற்கு முந்தைய எண்ணான 674 இருந்த ஜெகதீஷ் பழனிசாமியின் நியமனத்தை மட்டும் ஏன் மறைக்க வேண்டும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. சினிமா மேனேஜராகவும் தாவேகாவின் PROவாகவும் இருந்த ஒருவரை எந்தவித அரசு நிர்வாக அனுபவமும் இல்லாத சூழலில் கோட்டையின் மிக உயரிய மற்றும் செல்வாக்கு மிக்க தனிச் செயலர் பதவியில் அமர்த்துவதை மக்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்களோ என்ற அரசியல் பயமும் இந்த 40 நாள் ரகசிய நாடகத்திற்கு காரணம் என்பது மிக தெளிவாகவும் விமர்சனங்களுக்கு அஞ்சி ஓர் அரசாணையே ஒளித்து வைக்கும் இந்த பலவீனமான அரசு எப்படி தங்களை எதிர்த்து நிற்கும் சிஸ்டத்தை மாற்றியமைக்கும் என்ற கேள்வி எழுகிறது. அரசாணை வெளியிடப்படாத இடைப்பட்ட நாட்களில் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அரசு பதவியும் இன்றி டெல்லி பயணங்கள் உள்ளிட்ட மாநிலத்தின் மிக முக்கிய உயர்மட்ட அரசு சந்திப்புகளில் ஜெகதீஷ் பழனிசாமி கலந்து கொண்டது அப்பட்டமான சட்ட மீறலாகும். முதலமைச்சரின் நிழலாக அவர் வலம் வந்த போது எழுந்த கடுமையான பொது விமர்சனங்களுக்கும் சமூக வலைதளங்களின் அழுத்தங்களுக்கும் வேறு வழியின்றி பணிந்ததுதான் 40 நாட்களுக்கு பிறகு ஜெகதீஷ் தனது எக்ஸ் பக்கத்தில் இந்த நியமனத்தை அவராகவே அறிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அரசே முன்வந்து வெளிப்படையாக அறிவிக்க வேண்டிய ஒரு சாதாரண நிர்வாக அரசாணையை ஒரு தனிநபர் தனது சமூக வலைதள பக்கத்தில் அறிவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது தாவேகா அரசின் நிர்வாக கோமாளித்தனத்தையே காட்டுகிறது. சினிமாவில் ஒன்மேன் ஆர்மியாக அரசியல் சிஸ்டத்தை நொடியில் மாற்றும் வசனங்களை பேசிய விஜய் நிஜத்தில் கோட்டையின் IAS அதிகாரிகள் வட்டாரத்தின் மரபுகளையும் சீனியர் அரசியல் தலைவர்களின் அனுபவங்களையும் புறந்தள்ளிவிட்டு தனக்கு நெருக்கமான சினிமா கூட்டாளிகளை அதிகார மையத்தில் அமர்த்துவது அராஜகமான போக்கின் தொடக்கமே ஆகும். அரசாணை 674 விவகாரத்தில் தாவேகா அரசு காட்டியிருக்கும் இந்த மர்மமும் அலட்சியமும் வரும் நாட்களில் இந்த ஆட்சியின் நம்பகத்தன்மைக்கு விழுந்திருக்கும் மிக பெரிய சம்மட்டி அடியாகும்.